ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா நொங்கை வச்சு. இந்த நொங்கு சீசன் இருக்கும்போது இந்த ரெசிபி செஞ்சுருங்க. ஒரு ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க் ரெசிபி. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த நொங்கை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு 4 நுங்கை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். மேலே இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 3 கப்பு பால் ஊற்றிக்கலாம். 2 3 ஸோ 3 கப்பு பால் ஊற்றியாச்சு. இது நல்லா காஞ்சி திக்காகணும். 3 கப்பு பால் 2 கப்பு பாலாக திக்காகிற வரை கொதிக்கட்டும். பால் நல்லா காயுது பாருங்க. நல்லா ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க ஓரங்களில். இது நல்லா காயட்டும். 3 கப்பு பால் 2 கப்பு ஆகட்டும், கொதிக்கட்டும். பால் 2 கப் 3 கப்பு பால் 2 கப்பாக மாறிடுச்சு பாருங்க. இப்போ முந்திரி பாதாம் பிஸ்தா இது ரெண்டையும் நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டுக்கலாம். இப்போ 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். ஒரு ஏலக்காவை நசுக்கி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சிச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளோதான். நம்ம பால் இது ரெடி பண்ணோம் இல்லையா, ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த நுங்குங்களை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இது கலக்கிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சு நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ ஊற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட நொங்கு டெசர்ட்டு, இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை நொங்கு ட்ரிங்க்கு. இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு நொங்கு ட்ரிங்க்கு ரொம்ப ஹெல்த்தியானது நொங்கு. ஸோ அதை அப்படியே கொடுத்தா சில பசங்க சாப்பிடலைன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்வீட் டெசர்ட்டாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நொங்கு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நொங்கு ட்ரிங்க்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்களும் பசங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நொங்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த நொங்கு சீசன் இருக்கும்போதே வாங்கி இந்த ரெசிபி செஞ்சுருங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.